நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இட் இஸ் நாட் தமிழ்நாடு வர்சஸ் கேரளா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஜுகேட்டட் கிளாஸ் தான் ஜாதி நேமை மறுத்துச்சு முதல்ல. இங்கே மாற்றினதே அவங்க தான். அங்கேயுமே நிறைய மாடர்ன் தாட்ஸ் இருக்கிற மாதிரி தான் காட்டப்படுது. பட் அங்கேயே அந்த சேஞ்ச் நடக்கலைன்னு கேட்குறேன் நான். பிகாஸ் அவ்வளோ மாடர்ன் கிடையாது. கேரளா பீப்புளோட தாட்ஸ் அந்த மாதிரி டெவலப் ஆகல. தேர் ஸ்டில் வெரி கன்சர்வேட்டிவ் இன் சர்டன் திங்ஸ். லைக் ஈவன் ரைட் நவ் அவரோட தாட்ஸ் டு அ லெவல் ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கும். தே ஆர் நாட் மாடர்ன். அகைன் நான் சொல்கிறது ஒரு ப்ரிவிலேஜில் இருந்து அவங்க பேசுகிறாங்க. What I said is a completely different point. What you're saying is a completely different point. Okay. And the same people who are proud of their caste also, they like or appreciate somebody who's doing well, who's smart, who's intelligent, who has a good personality. அவ்வளோதான். That is what works in today's world. அதுதான் உண்மை நினச்சிருந்தாங்கன்னா, இதுதான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, she should not subscribe to something called caste, which in itself is oppressive. அந்த இன்ஸ்டிடியூஷனில் நம்ம பேரை வச்சுக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, அதுதான் நம்ம திருப்பி வேர் ஹோல்டிங் அப் டு இட். இட்ஸ் டைம் வி லீவ் தட். நம்ம மெரிட் தான் வேணும் அப்படின்னா, மெரிட்ன்றது நம்ம திருப்பி அதுக்குள்ள டீட்டெயிலாக உள்ள போக ஆரம்பிக்கலாம். மெரிட்ன்றது வந்து first of all the caste system did not start to differentiate people. It was only according to என்ன ஒரு ப்ரொஃபஷன் என்ன இருக்கு. ஓகே, திஸ் குரூப் ஆஃப் பீப்புள் இந்த ப்ரொஃபஷனில் இருக்கு, டீச்சிங்கில் இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கு, ஃபார்மர்ஸாக இருக்கு. அண்ட் எவ்ரி காஸ்ட் ஹேட் ஈக்குவல் ரெஸ்பெக்ட். அவ்வளோதான். கேன் இன்டர்வியூ அவங்க சொல்கிறது ரொம்ப சரி. ஒரு இடத்துல இவர்களை போல பேச ஆரம்பித்து கடைசியில் அவங்க சொல்கிறாங்க, அதாவது தொழில் சார்ந்து பிரிக்கப்பட்டார்கள். அவர்கள் சொல்வது ஆங்கிலத்தில் சொல்லதான் நான் புரிஞ்சுக்கிறேன். தொழில் சார்ந்து பிரிக்கப்பட்டார்கள், அவர்களுக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லை. ஒருத்தன் டீச்சராக இருந்தான், ஒருத்தன் விவசாயியாக இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்னை மாதிரி கழிப்பறா கழுவுறவன் எங்கே இருந்தான்? உங்கள் வீட்டு கக்கூஸ் கழுவுனான்ல, அவன் எங்கே இருந்தான்? அவனுக்கு ஒரு தொழில் வச்சுருந்தீங்கல்ல, அவன் அதையே செய்ய சொன்னீங்கல்ல, அவன் பேரை போட்டுக்கவே முடியல பின்னாடி. அங்கே தான் பிரச்சனை. Yes, அதான் பிரச்சனை. அதத்தான் இந்த தம்பி சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க சொல்றது இல்லமா, நம்ம ஒண்ணும் விவாதம் இல்லை. நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப கரெக்ட். ஒரு புத்திசாலித்தனம் இல்லாததனால் ஒரு பெண் ஒரு ஆணை காதலிக்க போறது இல்ல. ஸ்மார்ட்டா இருந்தா தான் காதலிக்க போறா. உயர் சாதிங்க காதலிக்க போறது இல்லை. நீங்க சொல்ற வரையும் சரி. அந்த பையன் கேட்க விரும்புறது, இவ்வளவு கருத்து வச்சிருக்கிற பார்வதி நாயர் ஏன் நாயரை பின்னுக்கு வச்சுக்கிறீங்க, விட்டுறலாமேங்கிறார் அவர். கரெக்டாப்பா? இதைத்தான் நீங்க ரொம்ப பேசிடுறீங்க. Nair is just a name which is already there. It's not a name. வேணுகோபாலனுக்கு இல்லையே. அப்பா வேணுகோபாலனுக்கு இல்லையே. I told you, that's what I told at the beginning. வச்சுக்க உங்க விருப்பம். அது நீங்க வச்சுக்க போறீங்க, நீங்க எழுத போறீங்க. எனக்கு ஒண்ணு மாறுபாடுல வச்சுக்கங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க அருமையா கேட்டே இருந்தீங்க இல்லையா, கேரளாவில் இவ்வளவுலாம் இருந்துச்சு, ஆனாலும் இந்த சாதி பேர் போட்டுட்டே இருந்தாங்களே, இங்க அப்படி இல்லையா, அங்க இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு வித்தியாசம் தான். இங்க பெரியார் இருந்தாரு, அங்க பெரியார் இல்ல. அவ்வளவுதான் வித்தியாசம். எல்லா மாநிலங்களையும் இருந்துச்சுங்க, தமிழ்நாட்டில் மட்டும் தாங்க இல்ல. கடந்த 50 வருஷத்துல 60 வருஷத்துல சுத்தமா நம்ம எல்லாரும் வெக்கப்பட்டோம். நம்ம தலைமுறை. பிரம்மான்னு என்கிட்ட ஒரு உதவியாளர் இருக்காரு. அவர் வந்து திருநெல்வேலி போயிருக்காரு. திருநெல்வேலி போனோடனே அங்கே ஒருத்தர் கேட்குறாரு அவரை, பேர் என்ன அப்படின்னா, பிரம்மானா முழு பேரே அப்படிங்கிறாரு. பிரம்மா தான். வெறும் பிரம்மா இருக்க முடியாதே அப்படிங்கிறாரு. இல்லை பிரம்மநாயகம். அவருக்கு என்ன இப்போ விடை கண்டுபிடிச்சாராம். அவர் மனசில் நினைச்சதான் அவரான். அதனால பிரம்மநாயகம்னு ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரு. சரி அப்படின்னு அப்படி ரகசியமாக கேட்க வெக்கப்பட்டு இப்போவும் வெக்கப்படுறான். நம்ம எல்லாருமே ஒருத்தர் சொன்னார்ல, எங்கள் ஊரில் வந்து மேற்கு தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது, நாயக்கர் தோட்டம் இருக்குது, கவுண்டர் தோட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் இங்கே பிரச்சனை. சரியா? சக்கிலிய தோட்டமே இல்லையே. இல்லை எங்கே இருக்கு நிலம்? அவன்கிட்ட வந்து சேர்ந்துச்சா? நீங்கள் எப்போவுமே இதில் ஜாதியே பெருமை இல்லைங்க. ஒரே பெருமை தாங்க உலகத்தில். பணம் இருக்கவன், பணம் இல்லாதவன். என்கிட்ட பணம் வந்துருச்சுன்னா இந்த சமூகம் என் ஜாதியை பற்றி அக்கறையே செலுத்தாது, என்னை மேலே தூக்கிக்கும். இப்போ எல்லாரும் பேரை போட்டுக்கிற பெருமிதமாக நீங்கள் சொல்கிறீங்க, பேரை சேர்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்க. அதுவும் அவர் பிரமாதம். ஜாதி பேர் போட்டு பையனை குளோபல் ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன்னாரு. அதுக்கு ஏன் குளோபல் ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு தெரியல, ஜாதி பள்ளிக்கூடத்தை படிக்க வச்சிடலாம். சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டுமாங்க, உலகத்தின் பிரஜைன்னு. அதாவது தான் முக்கியம். நம்ம யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு உலகத்துக்கு சொல்லி கொடுத்தவங்க. நம்ம போய் ஜாதி பேரை போட்டு குளோபல் ஸ்கூலில் படித்தா என்ன, படிக்காட்டினா என்ன? அந்த மாதிரி அது முக்கியம் இல்லை. அடிப்படை பண்பாடு என்ன தெரியுமா? நீங்களாம் பேர் போட்டுக்கிறது என்ன எனக்கு என்ன சிக்கல்னா, நமக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து வளர்க்கப்பட்ட என்ன தெரியுமா, பார்க்க வச்சுட்டு சாப்பிடாத ராம்பாங்க. யார் இருந்தாலும் சாப்பிட்றீங்களா கேட்டு சாப்பிடுவோம். அதுதான் முதல் பண்பாடு இல்லையா சக மனிதன்ட்ட. ஏன்னா அவன் பசியோடு வந்துட்டான்னா, ஒருத்தன் பக்கத்தில் பசியை வச்சுட்டு எப்படி நம்ம சாப்பிட்றது? அதனால நம்ம எப்போ பார்த்தாலும் சாப்பிடும்போது முதல்ல சாப்பிட்டீங்கன்னா இதாப்பில் ஒன்று கேட்போம், வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். பார்க்க வச்சு சாப்பிடான்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. நான் போட்டுக்கவே முடியலைங்க. என்னை பார்க்க வச்சு நீங்கள் எல்லாம் சாப்பிட்றீங்க, உங்கள் உயர் ஜாதி பெருமையை பின்னாடி போட்டுட்டே இருக்கீங்க, என்னால் போடவே முடியலைங்க. இதை செய்யலாமா? நீங்கள் பல தலைமுறையாக பட்டினியில் இருக்கேங்க நான். சார், நான் போடுறதுனால உங்களுக்கு வலிக்குதுன்னா நான் அப்படி நினச்சி போடலை. ஆனால் நான் போடுறதுனால உங்களுக்கு வலிக்குதுன்னா எனக்கு அது தேவையில்லை. கழட்டிருங்க. இங்கே வாங்க, இருந்துங்க, வாங்க, இங்கே வாங்க. நீங்கள் போடலைல, இங்கே உட்காந்துருங்க. அவருக்கு இங்கே வா போகிறாங்க, இங்கே வாங்க. நீங்கள் இங்கே உட்காந்துருங்க. இங்கே உட்காந்து கருப்பள்ளியும் பக்கத்தில் உட்காந்து.
சூப்பர்ல போட